والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேச்சாளர் சகோதரர் தௌஹீத் எம்ஏசி அவர்கள் வளரும் தலைமுறையை வார்த்தெடுப்போம் என்கிற தலைப்பில் மார்க்க உரை நிகழ்த்துவார்கள். வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக. மதரசா நிறைவு நிகழ்ச்சியில் நாம் ஒன்று குழும்பியிருக்கிறோம். இதற்கு முன்பாக பேசிய சிறுவர்கள் சிறுமிகள் அவர்கள் ஆற்றிய மார்க்க உரைகள் மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. இதற்கு பின்னதாக ஒவ்வொரு பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்புகளும் அவர்களினுடைய உழைப்புகளும் தெரிகிறது. பொதுவாக இது போன்ற மண்டபங்களில் மதரசா நிகழ்ச்சிகள் அல்லது மற்ற மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதை எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டோம்னா ஒரு திருமணத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். நாம் இப்படி மண்டபத்துக்கு வந்தால் தான் உண்டு. நாம் என்ன செய்ய போகிறதில்ல, திருமணங்களுக்கு மண்டபத்துக்கு போகிறது கிடையாது. இருந்தாலும் மார்க்க உரைகள் ஆற்றப்படும் பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்கணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் ஆகச்சிறந்த அருட்கொடை, விலை மதிப்பு அற்ற அருட்கொடை அல்லாஹ்வின் புறமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யஹபுலி மை யஷாஉ இனாஸா வ யஹபுலி மை யஷாஉ துகூர். நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் பரிசளிக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இந்த குழந்தைகள் எத்தகையவர்கள், இது எத்துணை பெரிய செல்வம், இது ஏன் விலை மதிப்பு அற்ற செல்வம் என்று நாம் சொல்கிறோம் என்றால், குழந்தைகள் வீடுகளில் குடும்பங்களில் அப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த வீட்டினுடைய சூழலே மாறிவிடுகிறது. கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் உள்ள சண்டை சச்சரவுகள் குறைஞ்சிரும். விவாகரத்து செய்யக்கூடிய மனப்பான்மையில் உள்ள கணவன் மனைவிகள் தம்பதிகள் கூட இந்த குழந்தைகளுக்காக நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும் என்று தங்களினுடைய மனப்பான்மையை மாற்றிக்கொள்கிறார்கள். கெட்ட பழக்கங்கள் உள்ள கணவன்மார்கள் கூட பிள்ளைகள் பிறந்த மாத்திரத்தில் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் இதுக்கு பிறகு நம்ம வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தைகளினுடைய பால் வடியக்கூடிய முகம் அவர்களினுடைய மனதிற்குள் வந்து செல்லும். இந்த பிள்ளையை கொஞ்சி, இந்த பிள்ளைக்கு கல்வியை போதிச்சு, இந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை போதிச்சு எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்கிற எண்ணம் முதியவர்களுக்கும் கூட வருகிறது. அப்பேற்பட்ட தாக்கத்தை, அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த குழந்தைகள் குடும்பங்களில் ஏற்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதனுக்குரிய அடையாளமாக குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் சேர்க்க போனாலும், கல்லூரிகளில் சேர்க்க போனாலும், மதரசாக்களில் சேர்க்க போனாலும் அங்கு யாரால் இந்த குழந்தைகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள்? பெற்றோர்களால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இது என்னுடைய புள்ள, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் என்று அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆதார கார்டு, பேன் கார்டு, எந்த கார்டை எடுத்துக்கிட்டாலும் அதுல கேட்கறது என்ன? பெற்றோருடைய பேர், தாய் தந்தையினுடைய பேர், அதான் கேட்கிறாங்க. அப்ப குழந்தைகள் என்பவர்கள் ஏன் அருட்கொடை, அவர்கள் ஏன் விலை மதிப்பு அற்ற அருட்கொடை
என்பதை இந்த உதாரணங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இதனால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான முதுமையில கூட பிள்ளை பாக்கியத்தை கேட்டாங்க. வஷ்தஅல ரஅசு ஷைபா வகான திம்ராத்தி ஆக்கிரா, இறைவா என்னுடைய எறும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் நரைமுடிகளாக மின்னுகிறது, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள், இருந்தாலும் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டு நான் துர்பாக்கியசாலியாக மாட்டேன், நிராசையடைய மாட்டேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்திலேயும் பிள்ளை செல்வத்தை கேட்பதனுடைய காரணம் அதுதான். அப்ப இத்தகைய செல்வங்களை, இத்தகைய பொக்கிஷங்களை, இத்தகைய கொடைகளை நல்ல முறையில் வளர்த்து வார்த்தெடுத்து அவர்களுக்கு கல்வியை போதித்து மார்க்கத்தை போதித்து அவர்களை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுப்பது சாதனை கிடையாதுங்க. மிருகங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது, பறவைகள் பெற்றெடுக்கிறது, பூச்சிக்கள் பெற்றெடுக்கிறது. மனிதர்களுக்கும் இன்ன பிற ஜீவராசிகளுக்கும் உண்டான மாறுபாடு என்ன, வேறுபாடு என்ன? அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை சமுதாயத்தில் எந்த சீர்கேட்டிற்கும் வழிவகுத்து விடாமல் அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதித்து, நடத்தையை போதித்து, நல்லொழுக்கத்தை போதித்து, நாகரிகத்தை போதித்து அவர்களை நல்ல பிள்ளைகளாக வளர்க்கிறோமா என்பதில் தான் சாதனை. அதில் தான் வித்தியாசம். மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். இதை ஏன் நாம் சொல்லுகிறோம்? இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை சீர்கெட்டு செல்கிறது என்றால், ஒழுக்கக்கேட்டில் செல்கிறது என்றால், அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அதற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள். இதை நாம சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது, இஸ்லாத்தில் பிறக்கிறது. அபவாஹு, அவர்களினுடைய தாய் தந்தையர்கள், அவர்களினுடைய பெற்றோர்கள், யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவர்களை யூதர்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் மாற்றி விடுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன காரணம்? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே கொள்ளையடிக்கிறவனாகவோ கொலைக்காரனாகவோ அடுத்தவர்களினுடைய பொருளை அபகரிக்கிறவனாகவோ பிறக்கிறது கிடையாது. அந்த சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுத்தது யாரு? அதற்கு இடமளித்தது யாரு? அந்த பாதையை நோக்கி அவர்களை செல்ல வைத்தது யாரு? அதற்கு காரணியாக இருந்தவர்கள் யாரு? பெற்றோர்கள் தானே. பெரிதும் காரணமாக பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வகுல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் அனைவர்களும் பொறுப்புதாரிகள், இந்த பொறுப்புகள் குறித்து மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரிகள். அவன் இந்த உலகத்துல கெட்டு போறான்னா, மார்க்கத்தினுடைய பாதையை விட்டு தடம் புரண்டு போறான்னா, சமுதாயத்தில் ஒழுங்கீனமான செயல்பாட்டை அவன் செய்கிறான் என்றால் அதற்கு பொறுப்புதாரிகள் யாரு? பெற்றோர்கள். அப்ப இந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு பொக்கிஷமாக வழங்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தைகளை வார்த்தெடுப்பதற்கு, மார்க்க கல்வியின்பால் அவர்களுடைய வழிகளை செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீசுகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. எல்லா மேடைகள்லையும் நம்ம ஏன் பெற்றோர்களை பொறுப்பாக்கணும் தெரியுமா? பெற்றோர்களுக்கு இந்த அறிவுரைகளை ஏன் சொல்கிறோம் என்று தெரியுமா? அவர்களினுடைய அலட்சியம்தான், அவர்களினுடைய பொடுபோக்குத்தன்மை தான் பிள்ளைகளினுடைய வாழ்வு வழிகெடுவதற்கு காரணம் என்று ஒவ்வொரு மேடையிலும் முழங்குவதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு சமுதாயத்திலே நடக்கக்கூடிய அவலங்கள் அதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை ஊட்டணும், மார்க்கத்தினுடைய போதனைகளை விதைக்கணும், இறையச்சத்தை விதைக்கணும், ஈமான விதைக்கணும், ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றதுக்கான காரணம் என்ன? இதுவெல்லாம் இல்லாத இந்த சமுதாயம் எப்படி சீர்கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பல செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. இதே மே மாதம் 2025 ஆண்டு
9 பேருக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் சாகும் வரை சிறை தண்டனை விதித்தது. அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள்? 2019 பொள்ளாச்சியில 9 இளைஞர்கள் சேர்ந்து 100க்கும் அதிகமான அபலை பெண்களை காதல் வயப்படுத்தி அவர்களுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்லி அவர்களை ஆசவாசப்படுத்தி அவர்களை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுத்தினார்கள். 9 இளைஞர்கள், 100க்கும் அதிகமான அபலை பெண்கள். அப்ப எப்படியான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? எவ்வளவு கேவலமான, எவ்வளவு கொடூரமான சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை, வளரும் தலைமுறையை வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எந்த எல்லைக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த சம்பவங்களை நமக்கு காட்டுகிறான். எண்ணற்ற உதாரணங்கள், எண்ணற்ற சம்பவங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். 2022ஆம் ஆண்டு சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு அரசு பள்ளி +2 படிக்கக்கூடிய மாணவி, அந்த மாணவி காதல் செய்யப்படுகிறாள், பிரசவமாக்கப்படுகிறாள். அந்த பிரசவத்தை பள்ளிக்கூடத்தினுடைய கழிப்பறையில் பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளையையும் தாயையும் இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி இருக்கிறதே, அதை பேனா ரீஃபலிலே அறுத்து அந்த பிள்ளையை குப்பையில் வீசி எறிகிறாள். தாய்மைக்கு, பெண்மைக்கு இழுக்கை, அழுக்கை உண்டு பண்ணக்கூடிய அவலங்கள் இன்றைக்கும் நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது இல்லைன்னு யாரா மறுக்க முடியுமா? வீட்டுல எதுக்கு பேனாவை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரி பேனாவை எதுக்கு உபயோகப்படுத்தி இருக்குதுன்னு பாருங்க. இத்தகைய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சாதாரணமாக காதல் கன்றாவிகள் எல்லாம் இன்னைக்கு நார்மலைஸ் ஆயிருச்சு, ரொம்ப சாதாரணமாயிருச்சு. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்க சிங்குலர் ப்ளூரல் படிக்க வேண்டிய வயசு, சிங்கிளா கமிட்டடான்னு பேசிக்கிட்டு இருக்கான். சிங்கிளா கமிட்டடா, கிரஷ், பெஸ்டி, இந்த வார்த்தைகள் எல்லாம் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனிடத்தில் எப்படி வந்தது? இந்த கலாச்சாரம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே எப்படி உருவானது? சாதாரணமாயிருச்சு. சமூக வலைதளங்கள் அதற்கு இடமளிக்கிறது, பெற்றோர்கள் அதற்கு இடமளிக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, சில விஷயங்களை இங்கு உணர்த்த வேண்டிய கடமை இருக்கிறது சகோதரர்களே. ஆஸ்திரேலியா 2024ஆம் ஆண்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிறது. என்ன மசோதாவை நிறைவேற்றுகிறது? 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் எந்த கணக்குகளும் இருக்கக்கூடாது. அதை AI தொழில்நுட்ப உதவியோடு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் அதை முடக்க வேண்டும். யாரும் 16க்கு வயது உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்கள்ல கணக்கு வைத்திருக்க கூடாது, அக்கவுண்ட் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றி 2025ஆம் ஆண்டு அதை சட்டமாக ஆக்குகிறது. அது சட்டமாக அமல்படுத்துறாங்க. எந்த நிறுவனத்தில் 16க்கு வயது உட்பட்ட சிறுவர்கள் கணக்கு வைத்திருக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு பல கோடிகள் அபராதமாக விதிக்கப்படும் என்று சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். என்ன காரணம்? எதற்காக? இந்த தொழில்நுட்பங்கள், இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் சிறுவர்களினுடைய வாழ்க்கையை மெருகேற்றுகிறது என்றால் எதற்காக இதை முடக்கணும்? எதற்காக இதை ஒழிக்கணும்? இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்னால ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் அத்துணை பெரிய சீர்கேடுகள். முன்னாடி எல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறதுங்கிறது பாரதூரமாக பார்க்கப்பட்டது, ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஒரு நேர்ல பேசுறதுங்கிறது குதிரை கொம்பாக காணப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு சிறுவன் அவன் எதுக்கு சிரிக்கிறான், எதுக்கு அழுகிறான், யார்கிட்ட பேசுறான், வயதுக்கு மீறிய பாலியல் உணர்வுகளை இந்த சமூக வலைதளங்கள் உண்டு பண்ணுகிறதா இல்லையா? எல்லாத்துக்கும் லாக் போட்டு வச்சிருக்கான். கான்டாக்டுக்கு லாக் போட்டு வச்சிருக்கான், வாட்ஸ்அப்புக்கு லாக் போட்டு வச்சிருக்கான்,
ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கு லாக் போட்டு வச்சிருக்கான், கேலரிக்கு லாக் போட்டு வச்சிருக்கான். இந்தியன் பேங்க்ல கூட இவ்வளவு லாக்குகள் இருக்காது, நீங்க பாருங்க. அவ்வளவு லாக்கு போன்ல இருக்கும். என்ன பார்க்கிறான், யார்கிட்ட பேசுறான், ராணுவ ரகசியத்தை விட மிக ரகசியமாக அவனுடைய செல்போனுக்குள்ள இந்த சமாச்சாரங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் இடத்துல என்ன செய்யக்கூடாது, செல்போனை கொடுக்க கூடாது. நாம எப்படி வளர்ந்தோம், முன்னாடி நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க, இப்ப இந்த பலாவை காட்டி சோறு ஊட்டுறாங்க. நாம வளர்ந்தது எப்படி, யூடியூபை பார்த்து இந்த பாட்டை படிச்சு இந்த ரைம்ஸை கேட்டு தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டோமா? நாம் எப்படி வளர்ந்தோமோ, நமக்கு எப்படி உணவுகள் ஊட்டப்பட்டதோ, ஏன் அது போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறார்களுக்கு ஊட்டப்படுறது இல்லை? பெருமை இதுல என்னன்னா, நம்ம மக்களுக்கு பெருமை. என் புள்ள எப்படி போன் யூஸ் பண்றான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. போனை கையில் அவன் கையில நீங்க கொடுத்து பாருங்களேன், அக்கு வேற ஆணி வேறாக மாத்திருவான். அதுல என்ன பெருமை வேண்டி இருக்குன்னு கேட்கிறேன். மைக்ரோசாப்டினுடைய இணை நிறுவனர், உலக பணக்காரர்களில் ஒருவர் பில் கேட்ஸ், அவர் சொல்றாரு, 16 வயசு வரைக்கும் என்னுடைய பையனுக்கு நான் போனை கொடுத்தது கிடையாதுங்கிறார். யாரு? மைக்ரோசாப்டினுடைய இணை நிறுவனர் பில் கேட்ஸ் சொல்றாரு. இப்ப ஐபோன் வச்சிருக்கிறோம்ல, இந்த ஐபோனினுடைய நிறுவனர் அவர் சொல்றாரு, 16 வயது வரைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் ஐபாட கொடுத்ததே கிடையாதுங்கிறார். தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி உண்மையாலுமே அத்தியாவசியமாக இருந்திருந்தால், இந்த சிறுமை பருவத்திலேயே அவர்களுக்கு தேவையான ஒன்றாக இருந்திருந்தால், இந்த பெரும் பெரும் ஆஜானுபாகுக்கள், பெரும் பெரும் ஜாபவான்கள் ஏன் தங்களினுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க மறுக்கிறார்கள்? இன்னைக்கு அது சமுதாயத்தில், சமூக வலைதளங்கள்ல கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ரீல்ஸ் மோகமாயிருச்சுங்க. நீங்க சென்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா சாலையில் நடக்க முடியாது, ஃபர்தா அணிந்த பெண்கள் இது மாதிரி ஒரு கேமரா ஸ்டாண்ட் வச்சுக்கிடுவாங்க, ஏதாவது ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அவ்வளவு மக்கள் ஒன்று குழம்பி இருக்கக்கூடிய இடத்தில் வெட்கத்தை மானத்தை கடைபிடிக்க வேண்டிய பெண்கள் வீதிகளில் ஆடி திரியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? சமூக வலைதளங்கள்ல உள்ள மோகம். எப்படியாவது பண்ணி ஃபேமஸ் ஆயிரணும், எப்படியாவது நம்ம முகம் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிடணும். அது நம்மையே நாம் கேவலப்படுத்திக்கிட்டாலும் சரி, நம்மையே நாம் அசிங்கப்படுத்தி கொண்டாலும் சரி, ஒரு 4 பேருக்கு தெரியுதா, ஃபேமஸ் ஆயிட்டோமா, நம்ம நேம் ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சா, இதை பெரிய விஷயமாக கருதி கொள்கிறார்கள். உண்மையாலுமே படிச்சு சாதிச்சு முன்னேறி நம்முடைய பேரு ஒரு 4 பேருக்கு தெரியுதுன்னா அதை பாராட்டலாம். டான்ஸ் ஆடிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, நடனம் ஆடிக்கிட்டு தன்னுடைய மானத்தை அடகு வைத்துக் கொண்டு அது உலகத்துக்கே தெரிஞ்சால என்ன ஃபாய்தா இருக்கு? அது பாராட்ட வேண்டிய விஷயமா? அவைகள் அனைத்தையும் எது வழிகோலுகிறது? இந்த சமூக வலைதளங்கள் வழிகோலுகிறது. ரீல்ஸ் பண்றான் சின்ன பையன், ஒரு 5ஆம் கிளாஸ் தான் படிப்பான். அவன் பண்ற ரீல்ஸ் இருக்கு பாருங்களேன், பெற்றோர்கள் எப்படி ஒத்துழைக்கிறாங்கிறதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன். அவர் அப்படி வீட்டில இருந்து கிளம்புறாரு, நல்ல பேண்ட் நல்ல சொக்காலாம் மாட்டிக்கிட்டு வீட்டில இருந்து கிளம்புறாரு. கையில அவருக்கு ஒரு ரோஸ், கார்ல ஏறாரு, பின்னாடி பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடுது. எல்லா பெற்றோர்களும் என்ன செய்யறான், கையில அந்த தாம்பளை தட்டோட எடுத்துட்டு வர்றான். இவர் கார்ல இறங்கி வர்றாரு, கீழே இறங்குறாரு, பொண்ணு வீட்டுக்கு போறாரு. அங்க பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 2 வயசு இருக்கும். அவருக்கு இந்த பையனை செய்யறான், ரோஸ் கொடுக்கறான். அது வெட்கப்படுது. தட்ட 2 பெற்றோர்களும் மாற்றிக்கொள்கிறார்கள். இவ்வளவு கேவலமும் இவ்வளவு அனாச்சாரமும் யாரை கொண்டு நடைபெறுகிறது? முஸ்லிம்களை கொண்டு நடைபெறுகிறது. மாற்றவர்கள் கிடையாது. எல்லாம் ரொம்ப முகப்பத்தா ஷால் போட்டுருக்கிறாங்க, ரொம்ப முகப்பத்தா தொப்பி அணிஞ்சிருக்கிறாங்க. தொப்பி போட்டுக்கிட்டு ஷாலை போட்டுக்கிட்டு 4 வயசு பையன் 2 வயசு பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்கறான். சமூக வலைதளங்கள்ல என்ன, எப்படியாவது லைக்ஸ் வரணும், எப்படியாவது காசு பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது 4 பேருக்கு நம்ம முகம் தெரியணுங்கிறதுக்காக தங்களினுடைய மானங்களை அடகு வைக்கக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? எத்தனை சமூக வலைதளங்கள்ல சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தைக்கு அரைகுறை ஆடையை அணிவித்து அவர்களை நடனமாட வைத்து அதன் மூலமாக காசு சம்பாதிக்கக்கூடிய எத்தனை பெற்றோர்களை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது.
இவ்வளவு கேவலமான அனாச்சாரமான ஒரு கலாச்சாரத்திற்குள்ளே நம்முடைய சிறுவர்களை, நம்முடைய பிள்ளைகளை நாம் செலுத்திவிடக் கூடாது. அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, விளாக்ஸ் ஒன்று வச்சிருக்கான். காலையில இந்த அம்மா எழுந்து பல்லு தேய்க்கிறது, தோசை சாப்பிடுறது, மதியானம் இந்த அம்மா ஊர் சுத்த வெளியே போறது, எல்லாத்தையும் சமுதாயத்துக்கு காட்டிடணும். அது ஆரம்பிக்கும் போது, மக்களே இங்க பாருங்க, காலையில நான் தோசை சாப்பிடுறேன், காலையில நான் பல்லு விளக்குறேன். இதெல்லாம் உங்ககிட்ட யாரு கேட்டா? ஊட்டி டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடைக்கானல் டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்ரூம் டூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதிரு போற பத்தி பேசினா யாரும் கேட்கறது கிடையாது. பாத்ரூம் டூரை பத்தி பேசினா அதை பத்தி வீடியோ போட்டா லட்சக்கணக்கில் போய் பார்க்கறான். வாங்க எங்க பாத்ரூம்ல என்ன இருக்குன்னு பாருங்க, எங்க பாத்ரூம்ல நாங்க என்ன காய போட்டிருக்கிறோம், எங்க பாத்ரூம்ல ஜக் இருக்கு, மக் இருக்கு, வாளி இருக்கு. இதை பார்க்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை லட்சங்களுக்கு மேல போகுது. அவ எப்படியான சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம பரிசீலிக்கணும். சினிமாக்கள்ல, நாடகங்கள்ல மூழ்கி கிடக்கக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றணும்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றணும். இன்னைக்கு பல தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் அந்த மாத்திரையை போடு, அந்த நேரத்தில் இந்த மாத்திரையை போடுனா புரிய மாட்டேங்குது. சித்திக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, பின்னாடி ஒரு மாத்திரை. சந்திரலேகாவுக்கு பின்னாடி ஒரு மாத்திரை, முன்னாடி ஒரு மாத்திரைன்னா இந்த டாக்டர் தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, இவரை மாதிரி ஒரு மருத்துவர் இருக்க முடியுமா? அந்த சினிமாக்கள்ல, நாடகங்கள்ல எதை காட்டுறான்? ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுறவன் அவன் ஹீரோ, அதை எதிர்த்து அவனை துரத்திட்டு போறான் பாருங்க அவன் வில்லன். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு விதைக்கப்படுறது என்ன? ஒரு ஹீரோன்னா, நல்லவன்னா அவன் பொம்பளை பிள்ளைக்கு ரோஸ் கொடுக்கணும், அவளை காதல் செய்யணும், அவளை இழுத்துட்டு ஓடணும். இதை சினிமாக்கள் வழிகாட்டுகிறது, இதை பெற்றோர்கள் ஆமோதிக்கிறார்கள், அதை அங்கீகரிக்கிறார்கள். இதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சிறு பிள்ளையில இருந்து இந்த பருவத்தில் இருக்கு பாருங்க, நாம ஊட்டக்கூடிய இந்த கல்வி சாகிற வரைக்கும் அவனுக்கு பயனளிக்கும். இதை தொடர்ச்சியாக நாம் ஊட்டிக்கொண்டே இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, போதை பழக்கங்கள்ல இன்னைக்கு சமுதாயம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. 2024 திரிபுரா மாநிலத்தில் 47 பள்ளி மாணவர்கள் செத்து மடிந்தார்கள். எய்ட்ஸ் நோய் வந்து, HIV நோய் வந்து செத்து மடிந்தார்கள். ஆய்வு பண்றான். அந்த பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்ணி பார்த்தா 858 மாணவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் பரவி இருக்கு. இந்த எய்ட்ஸ் நோய் என்பது பாலியல் நோய். பாலியல் காரணமாக இந்த நோய் பரவவில்லை. ஒரு போதை ஊசிய ஒவ்வொருத்தவனும் மாத்தி 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 போட்டு போட்டு 828 மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் உருவானது. மே 6, 2024 எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஆய்வு பண்றாங்க. அதுல 5674 மாணவர்கள் எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எய்ட்ஸுக்கு மருந்து கிடையாது. எப்படி இந்த நோய் பரவியது? ஒரு போதை ஊசியை எல்லா மாணவரும் மாத்தி மாத்தி போடணும். தேசிய அளவில் ஒரு ஆய்வு செய்யப்படுகிறது. 2005 இருந்து 2025 வரைக்கும் 20 ஆண்டுகள்ல சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த போதைப் பொருட்களினுடைய எண்ணிக்கை, அந்த விகிதாச்சாரம் 5 மடங்கு பெருசா இருக்குங்க. 5 மடங்குனா என்ன? 100ன்னா 500. 20 ஆண்டுகள்ல 5 மடங்கு போதை பழக்க வழக்கங்கள் சிறுவர்களிடத்தில் உருவாகி இருக்கிறது. 10 வயசுல இருந்து 17 வயது வரைக்கும் உள்ள மாணவர்கள் 1.58 கோடி சிறார்கள் இந்தியாவில் மட்டும் போதை பழக்கத்தை பயன்படுத்துறான். அப்ப எப்படியான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம நினைக்கிறோம் இந்த குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறது, வளர்க்கிறதுங்கிறது சாமானிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. எப்படியான சமுதாயத்தில், எவ்வளவு கேவலமான கொடூரமான கலாச்சாரங்கள் கொண்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்காகத்தான் தலைப்பாட அடிச்சுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஊட்டணும், இறையச்சத்தை ஊட்டணும், அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தை ஊட்டுங்க பிள்ளைகளுக்கு. அல்லாஹ்வின் மீது உள்ள பயம். நான் பார்க்கல, உங்க வாப்பா பார்க்கல, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் மௌத்தாயிருவேன், உடைய பெற்றோர்கள் மௌத்தாயிருவாங்க, வஃபாத் ஆயிருவாங்க, கடைசி வரைக்கும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற இறையச்சம் உன்னுடைய வாழ்நாள்ல உன்னை விட்டு போயிடக்கூடாது.
அந்த அறிவுரையை பிள்ளைகளிடத்துல போதிங்க. ஆனா இன்னைக்கு எத்துணை பெற்றோர்கள் அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தை ஊட்டுவதை விட வாழ்க்கையின் மீது உள்ள அச்சத்தை ஊட்டுகிறோம். ஒரு மாணவன் என்ன செஞ்சிடக்கூடாது, 10ஆம் வகுப்பு படிச்சிடக்கூடாது. உட்காந்து காலையில எஞ்சி படி, சாயங்காலம் எஞ்சி படி, நைட்ல விளக்கு வச்சு படி, போட்டு கொண்டு கொலை எடுத்துருவாங்க. 10th தான் உன்னுடைய லைஃப், இதுல நீ விட்ட நீ கெட்டம்பாங்க. 10th முடிஞ்சுன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு. 480க்கு மேல எடுக்கணும், 490க்கு மேல எடுக்கணும். நல்ல மார்க் எடுத்தா தான் நல்ல குரூப் கிடைக்கும். நல்ல குரூப் எடுத்து அதுல நல்ல மார்க் எடுத்தா தான் நீ காலேஜ்ல நல்ல டிபார்ட்மெண்ட்ல போய் சேர முடியும். நீ நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சா தான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா தான் உனக்கு நல்ல காசு கிடைக்கும். நல்ல காசு கிடைச்சா தான் உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். 10வது படிக்கிற பையன் உட்கார்ந்து யோசிக்கிறான் வாழ்க்கையை பத்தி. நம்ம படிச்சு முன்னேறி வேலைக்கு போய் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா, ஆனா நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்க முடியுமா, அந்த பிள்ளைகளுக்கு பேம்பஸ் வாங்கி போட முடியுமா, இவ்வளத்தையும் யார் யோசிக்கிறா? 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் யோசிக்கிறான்னா அவனுக்கு வாழ்க்கையை பற்றின பயம் எப்படி இருக்கு பாருங்க. வாழ்க்கையை பத்தி பயப்படுறான். இப்படி விட்டா என்ன ஆகிறது? அந்த பயத்தை ஊட்டுறோம். அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தை ஊட்டணும், அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தை ஊட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுல 2 மாசம் அடுப்பெரியலங்க. நம்ம வீட்டுல ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோலயோ ஆர்டர் பண்ணி சாப்பிடும் பொழுது வீட்டுல அடுப்பெரியாம இருக்கும். வறுமையின் விளைவா ரசூல்லாவுடைய வீட்டுல 2 மாசம் அடுப்பெரியல. ரசூல்லா பயந்துட்டாங்களா, அச்சப்பட்டாங்களா, கவலைப்பட்டாங்களா? ஒரு இடத்துல ஹதீஸ்கள்ல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை படிக்கிறோமே, ஒரு இடத்துல ரசூல்லா அவர்களினுடைய வாழ்க்கையை கண்டு பயந்தார்கள், அச்சப்பட்டார்கள், எதிர்காலத்தை நினைத்து பயந்தார்கள் எங்கேயா படிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை. எதுக்கு பயந்தாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வை பார்த்து பயந்தாங்க, மன்னரை நினைச்சு பயந்தாங்க, மறுமையை நினைச்சு பயந்தாங்க, மரணத்தை நினைத்து பயந்தார்கள். அல்லாஹ் இடத்துல நாம செஞ்ச பாவத்துக்கு எப்படி பரிகாரம் தேட போகிறோம் என்று யோசித்தார்கள். அதை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க. வாழ்க்கைங்கிறது அல்லாஹ்வே சொல்லிட்டான், இன்னம துன்யா லஐபுன், இந்த உலகங்கிறது விளையாட்டுறாங்கறான். விளையாட்டுல தோத்துட்டா நம்ம அப்படி என்ன பாதிக்கப்பட்ட போறோம்? அது மாதிரி இந்த உலகம், இந்த துன்யாவில் தோத்துறலாம், பிரச்சனை கிடையாது. மறுமையில தோத்துட்டா அந்த இறையச்சத்தை நாம ஊட்டணும். காரணம் என்ன தெரியுமா? இந்த மார்க்க கல்வி இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு வாழ்வியலை போதிக்கிறது. டாக்டர் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், அதெல்லாம் படிக்கணும், தவறு கிடையாது. இதெல்லாம் சம்பாத்தியத்துக்கு ஓகே. மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமா, நீ டாக்டர் படி. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமா, நீ இன்ஜினியர் படி. சம்பாத்தியத்துக்கு ஓகே ஓகே. வாழ்வியலுக்கு எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனளிக்காத கல்வியை விட்டு ரப்பே உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னாங்க. பயனளிக்காத கல்வினா என்ன? நாம படிக்கக்கூடிய கல்வியை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், அதுதான் பயனளிக்கக்கூடிய கல்வி. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறான், டாக்டர் படிக்கிறான், அதெல்லாம் படிக்கிறான், சம்பாத்தியத்துக்கு ஓகே. அந்த படிப்புகள், பட்ட படிப்புகள் வாழ்வியலை போதிக்கிறதா? வாழ்வியல் எங்க போதிச்சது? பெண்களை எப்படி பார்க்கணும், முதியவர்களிடத்துல எப்படி நடக்கணும், பெற்றோர்களிடத்துல எப்படி நடக்கணும், சிறுவர்களிடத்துல எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி மலஞ்சலம் கழிக்கணுங்கிற வாழ்வியல் முறையை இந்த மார்க்க கல்வி மட்டும் தான் போதிக்கிறது. காசு பணம் சம்பாதிக்கணும்னா படிங்க. நம்முடைய வாழ்வியலை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். இன்னைக்கு மார்க்க கல்விக்கும் உலக கல்விக்கும் நம்ம பெற்றோர்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நீங்க எடுத்துக்கங்களேன். நம்மளாம் ஸ்கூல்ல விடும்போதே கண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு வாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, கண் இருந்தாதான் அவனுக்கு படிக்க முடியும். மற்ற உடம்புல கை கால் இதெல்லாம் தேவையே இல்லை, அடிச்சு துவம்சம் பண்ணிருங்கன்னு வாங்க. அதுவே ஒரு மக்தப் மதரசால ஒரு ஆசிரியர், ஒரு ஆலிமா ஒரு 2 அடி அடிச்சிருப்பாங்க, 4 திட்டு திட்டிருப்பாங்க, ஊரையே கூட்டிட்டு வந்துருவாங்க. மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஏன் உலக கல்விக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு முதலீடு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு பிறகு நிறைய ப்ராஃபிட் வரப்போகுது. உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட், உண்மையான முதலீடு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை போதிக்கிறது. அதுதான் மறுமையில உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இன்னைக்கு பல பிள்ளைகளுக்குங்க உம்மா பாப்பாவுக்கு ஜனாசா தொழு வைக்க தெரியல. இது எவ்வளவு பெரிய அவலம்னு பாருங்க.
உம்மா அப்பாவுக்கு ஜனாசா தொழுவு வைக்க முடியல, பள்ளியினுடைய இமாம் வைக்கிறாரு, மூணாவது மனுஷன் வைக்கிறாரு. மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை, மார்க்கத்தினுடைய புரிதல் இல்லை. அதை அவர்களினுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டல. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தூங்கும் போது சொல்லுவாங்க, சீக்கிரம் தூங்குடா, நாளைக்கு பள்ளிக்கூடம் போனோன்னு தூங்க சொல்லுவாங்க. எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரம் தூங்குவாப்பா, நாளைக்கு ஃபஜர் தொழுக போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பெற்றோர்கள் சொல்லியிருக்கோம், எத்தனை பெற்றோர்கள் இந்த வாழ்வியலை பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்கோம். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த அல்லாஹ்வினுடைய பயத்தை, மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டத்தான் அவர்களினுடைய வாழ்க்கை மெருகேற்றப்படுவதை நாம கண்கூடாக பார்க்க முடியும். பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு வைங்களேன், ரெண்டு விஷயம் அடிப்படையா வேணும். இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன ரெண்டு விஷயங்கள் தெரியுமா? பிள்ளைகள் மாறணும், அவன் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழணும், நாகரீகமான நன்னடத்தை உள்ள நல்லொழுக்கம் உள்ள வாழ்க்கையை வாழணும்னா பெற்றோர்கள் நாம மாறணும். பெற்றோர்கள் நாம மாறணும். பயான் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அது மாறாது, சொல்லிக்கிட்டே இருந்தா அது மாறாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் என்றைக்கு மாற்றிக்கொள்கிறோமோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆற்றக்கூடிய அறிவுரைகளை நாம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமோ அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு வழி. முதல் வழி என்ன? நாம சொல்லக்கூடிய அறிவுரைகளை நாம கடைபிடிக்கணும். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜெராக்ஸ் தான் நம்முடைய பிள்ளைகள். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படிக்கிறான், அவனுக்கு தமிழ்ல இந்த லாவை என்ன செய்ய தெரியல, ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, உச்சரிக்க தெரியல. என்ன செய்யறான்? வாழை பழம்னு சொல்ல சொன்னா வாயப்பயங்கிறான். அந்த லாவை உச்சரிக்க தெரியல. டீச்சர்ஸ் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, எப்படியாவது இவன் வாயில இருந்து அந்த லாவை வர வைக்கணும். முடியவே இல்லை, கடைசி வரைக்கும் அவனுக்கு வரல. சரி, இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, உன் பெற்றோர்களை கூப்பிடுறாங்க. என்னம்மா, உன் பிள்ளைக்கு தமிழ்ல வரக்கூடிய அந்த லாங்கிறது அந்த தமிழுக்கே அழகு. இந்த ப்ரொனவுன்சியேஷன் வேற எந்த மொழியிலையும் இருக்காது. இந்த லாவை வர வச்சு நாங்க பெரும்பாடு பட்டுட்டோம், வரல. வீட்டில் நீங்க இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைக்கு அந்த லாவை நல்ல முறையில் உச்சரிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பெற்றோர்கள் சொன்னாங்க, அப்படியாங்க, இதுதான் எங்க பயக்க வயக்கம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அவனுக்கே அந்த லா வரல. அவ பெற்றோர்கள் எதை ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ, எதை பிள்ளைகளுக்கு காட்டுறாங்களோ, எப்படி நடக்கிறார்களோ அதுதான் பிள்ளைகளினுடைய வாழ்வியல் முறை. தொழுகப்போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் போக மாட்டான். நீங்க ஷாலை எடுத்து மாட்டிட்டு தொழுக நில்லுங்க, அவன் போவான் தொழுகைக்கு. குரானை எடுத்து வச்சு ஓதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஓத மாட்டான். நீங்க குரானை கையில எடுத்து வச்சு ஓதிட்டு பிள்ளைக்கு நீங்க ஓத சொன்னீங்கன்னா அவன் ஓதுவான். எதை நாம் செய்கிறோமோ அதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். வகாலல்லதீன கஃபரு லௌலா உன்சில அலைஹில் மலாயிகா, காஃபிர்கள் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த முகமது யாரு? யஅகுலு துஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், உணவை சாப்பிடுறாரு, கடை வீதியில நடக்கிறாரு, எங்களை மாதிரியே ஒரு மனிதரா இருக்கிறாரு, இவருக்கு பகரமாக ஒரு வானவர் இறை தூதராக வரக்கூடாதா அப்படின்னு கேட்டான். வானவர்களை இறை தூதராக அனுப்புறதுக்கு அல்லாஹ்வுக்கு கஷ்டமா? ரொம்ப சிரமமான காரியமா? கடலை பிளக்க தெரிஞ்ச அல்லாஹ்வுக்கு, பாறையை உடைக்க தெரிஞ்ச அல்லாஹ்வுக்கு வானவர்களை இறை தூதராக அனுப்புறது சிரமம் கிடையாது. ஏன் அனுப்பல தெரியுமா? வானவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை செய்ய முடியாது. மதுவுல இருந்து விலகுங்கன்னு வாங்க, வானவர்களுக்கு மதுவின் மீது தேவையே கிடையாது. விபச்சாரத்தை விட்டு விலகும்பாங்க, விபச்சாரத்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதை பற்றின தேவையே கிடையாது. மனுஷன் என்ன சொல்லி சமாளிச்சிருவான்? நீங்க வானவர், உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த மோகமும் இல்லை, எங்களை மாதிரி மனுஷரா இருந்தாதானே உங்களுக்கு தெரியும்னு எல்லா அறிவுரைகளையும் புறந்தள்ளிடுவான். ஒரு மனிதரை இறை தூதராக அனுப்பியதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இவருடைய வாழ்க்கையை பாரு, இவருடைய நாகரிகத்தை பாரு, இவருடைய நடத்தையை பாரு, இவருடைய பேச்சொழுக்கத்தை பாரு, இவருடைய கற்பொழுக்கத்தை பாரு, இவருடைய சபை ஒழுக்கத்தை பாரு. இது உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும். உன்ன மாதிரி மனிதர் தான் சாப்பிடுறாரு, தூங்குறாரு, கடை வீதிகள்ல நடக்கிறாரு, ஆனா வணக்கத்துல எப்படி இருக்கிறாரு, ஒழுக்கத்துல எப்படி இருக்கிறாரு, நாகரிகத்துல எப்படி இருக்கிறாரு? இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான முன்மாதிரி என்பதை அல்லாஹ் தஆலா பாடம் கற்பிக்கிறான்.
அப்ப ஒரு இறை தூதராக மனிதரை ஏற்படுத்தணுடைய காரணம் என்ன? அந்த மனிதரினுடைய வாழ்க்கை தான் அவரை பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை. இந்த குர்ஆன ரசூலுல்லாஹ் கொண்டு போனாங்க. என்ன சொன்னா? இந்த குர்ஆன்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ இறை தூதரே கிடையாதுன்னா, பொய்யர்னா, இவர் சூனியக்காரர், சூனியம் வைக்கப்பட்டவர்னா. அல்லாஹ் எதை ஆதாரமா கொண்டு போய் சொல்ல தெரியுறான் தெரியுமா? குல் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் அஃபலா தாக்கிலூன், இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்திருக்கிறேன், 40 ஆண்டு கால வாழ்க்கையை நீ பார்த்திருக்கிற, என்கிட்ட ஒரு பொய்யை பார்த்திருக்கிறியா? ஒரு புறத்தை பார்த்திருக்கிறியா? அவதூற பார்த்திருக்கிறியா? புரட்ட பார்த்திருக்கிறியா? எதையும் பார்த்தது கிடையாது. எனக்கு என்ன தேவை வந்துச்சு? இந்த குர்ஆனை புனை சுருட்டாக உன்னிடத்துல கொண்டு வரதுக்கு. என் வாழ்க்கையை பாருன்னு சொல்ல சொன்னான் அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கை தான் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை மாத்து. அதை நீங்க நல்ல உணரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம சிலாகிச்சு பேசணும். அவர்களினுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை சிலாகிச்சு பேசணும். இவ்வளவு பெரிய தியாகங்க. அறுத்து பலியிடுறதுன்னா சும்மாவா? கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. பொறுமையாளர்களிலிருந்து நீ என்னை பார்ப்பாய்னு தன்னுடைய தந்தை கிட்ட சொன்னாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பண்பு எப்படி வந்துச்சு தெரியுமா? தன்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு. யாரா இந்த மனிதர்? பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் பாலைவனத்தில் அல்லாஹ் விட சொன்னா விட்டாரு, பிள்ளைய அறுக்க சொன்னா அறுத்தாரு. ஃபஇதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத், பல கட்ட சோதனை, 1 2 கிடையாது, எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாரு. தந்தையினுடைய வாழ்க்கையை சின்ன வயசுல இருந்து பார்க்கிறாரு, வளர்றாரு. அல்லாஹ் அறுத்து பலி கொடுக்க சொல்லும் பொழுது சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், தந்தையே அல்லாஹ் நான்னா என்னை பொறுமையாளர்களில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார். இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையில இருந்து வந்துச்சு. ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ் பேருரையில ரிபல் ஜாஹிலியத்தி மௌலூன் தமுல் ஜாஹிலியத்தி மௌலூஅத்துன், அறியாமை காலத்து வட்டி கை கழுவப்பட வேண்டும், பழிக்கு பழி வாங்குதல் கை கழுவப்பட வேண்டும் சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு வர வேண்டிய வட்டியை நாங்க வாங்க மாட்டோம், எங்களுக்கு பழி தீர்க்கப்பட வேண்டிய குழந்தைகளுக்கு நாங்கள் பழி தீர்க்கப்பட மாட்டோம் அப்படின்னு முழங்குனாங்க ரசூலுல்லாஹ். என்ன காரணம்? இந்த இறை தூதர் எதை சொல்றாரோ அப்படியே செய்யறாரு. அவருடைய செயல்தான் இந்த சமுதாயத்தை மாற்றியது. ஒரு கண் தெரியாத நபித்தோழரை பள்ளிவாசலுக்கு வந்து தொழ சொன்னாங்க. ஏன் தொழ சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் கடைசி காலகட்டத்தில் ஒழு செய்யறதுக்கு எழுந்திருக்கிறாங்க, முடியல ரசூலுல்லாவால, மயக்கம் போட்டு விழுகிறாங்க. எழுந்திருக்கிறாங்க, முடியல, மயக்கம் போட்டு விழுகிறாங்க. பள்ளிவாசலுக்கு போய் தொழுதாங்க. ஒரு கண் தெரியாத நபித்தோழரை பள்ளிவாசலுக்கு வந்து தொழ சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு அந்த நிலை வரும் பொழுது கூட பள்ளிவாசல போய் தொழுதாங்க, வீட்டிலையும் தொழுதாங்க. கடுமையான சூழ்நிலையில பள்ளிவாசலையும் போய் தொழுகிறாங்க. அப்ப பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நாம எதிர்பார்க்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாத்தணும். பிள்ளைகளுக்கு எதை அறிவுரைக்கிறோமோ, எதை போதிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். இது முதல் வழி. இரண்டாவது என்ன தெரியுமா? சொல்லக்கூடிய அறிவுரைகள் இருக்கு பாருங்க, இதை அன்பாக அநூன்யமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்பாங்க. எவனோ ஒருத்தவன் சனிக்கிழமை சாயங்காலம் சரக்கு அடிச்சுட்டு எங்கேயோ எழுதி வச்சுட்டு போயிட்டான், அதை உங்க வேத வாக்கா எடுத்துட்டு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? பிள்ளைகளை மாத்தணும்னா அடிக்கணும், உதைக்கணும், போட்டு துவைக்கணும். கணவன் காலையில போயிட்டு நைட்டு வருவார் வீட்டுக்கு, வந்த உடனே உங்க புள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? நல்ல காரியம் பண்ணியிருந்தா என் புள்ள, ஏதாவது கெட்ட செயல் பண்ணியிருந்தா உன் புள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? கடையில் இருக்கிற எல்லா டென்ஷனையும் பிள்ளைகள் இடத்துல காட்டுவாங்க. நபிமார்களினுடைய வாழ்க்கை படிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அறிவுரைகள், அந்த அறிவுரையை துவங்கும் பொழுதே எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? யா புனைய, அருமை மகனே என்று ஆரம்பிப்பாங்க. இந்த யா புனையங்கிற வார்த்தைக்கு நிகரான ஒரு தமிழ் வார்த்தை அகராதியில பெற முடியல. நம்ம அருமை மகனேன்னு சொல்றோம், அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய வார்த்தை யா புனைய. அருமை மகனே என்று அழைத்தார்கள். இன்னைக்கு நாம எருமை மகனேன்னு அழைக்கிறோம். புள்ள பிறந்து ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா மானே, தேனே, பொன்மானே, கண்ணே, பவளமே எல்லா பேரையும் கொண்டு அழைப்பான். 2 வயசு தாண்டிடுச்சு, ஓடி ஆடுற விளையா பருவத்தை பிள்ளை அடைஞ்சிட்டான்னா சனியம் பிடிச்சவனே, அந்த பிடிச்சவனே, எல்லா மிருகங்கள் பேரும் இருக்கும், தமிழ்ல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளும் இருக்கும். பிள்ளைகள் இடத்துல ஒரு அறிவுரையை நீங்கள் சொல்ல நாடுகிறீர்கள் என்றால் அன்பாக சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயதிற்கு வந்த தன்னுடைய மகனை அழைக்கும் பொழுது யாவுனையே என்று அழைத்தார்கள், அருமை மகனே என்று அழைத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ள பிரளயத்தில் தன்னுடைய மகனார் மூழ்கடிக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற
அச்சத்தை வெளிப்படுத்தும் பொழுது கூட யாவுனையே என்று அழைத்தார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை அழைக்கும் பொழுது யாவுனையே என்று அழைத்தார்கள். இந்த இரண்டு விஷயங்கள் தான் நம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்றும். சொல்லக்கூடிய அறிவுரைகளை அன்பாக அந்யோன்யமாக சொல்லுங்க. சொல்லக்கூடிய அறிவுரைகளை நீங்களும் கடைபிடிங்கள். இதை நம்ம பர்ஃபெக்டா பண்ணோம்னா நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை மாறும். இறுதியாக பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? நம்முடைய பெற்றோர்கள் யாருமே நல்ல காசு பணத்தை சம்பாதிச்சு நம்ம பிள்ளைய நம்ம நல்லா வாழ வைக்கணும், நம்ம பிள்ளை நமக்கு சோறு போடணும், நல்ல மாட மாளிகையில இருக்க வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யறது கிடையாது. எந்த பெற்றோர்களும் நினைக்கிறது கிடையாது. சில பேர் அதுல விதிவிலக்காக இருக்கலாம். நம்முடைய பெற்றோர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளை நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும், நாகரிகத்தோடு வளரணும், அவனுடைய வாழ்வியல் நல்ல முறையில் இருக்கணுங்கிறதுக்காக போராடக்கூடிய பல பெற்றோர்களை பார்க்கிறோம். சாதாரணமா உங்களை பெற்றெடுக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு மனிதர்களுக்கு நாம் வலியுறுத்துகிறோம். வஹ்னன் அலா வஹ்ன். அவ பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு பிள்ளையை பெற்றெடுத்தா, சாதாரணமா பெற்றெடுக்கல. பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த இரண்டு வளா எலும்புகள் இரண்டு துருவங்களுக்கு பிரியும். சாதாரணமா ஒரு விரலை இப்படி மடக்கினா நம்மளால தாங்க முடியுதா? இதைவிட பன்மடங்கு வலியை சுமந்து நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்திருக்கிறாங்க. யாரும் நம்ம கிட்ட என்ன கேட்கல? காரு கேட்கல, பங்களா கேட்கல, வீடு கேட்கல. மார்க்க அடிப்படையில தக்வாவோடு ஈமானோடு இந்த உலகத்துல வாழணுங்கிறது தான் நம்ம பெற்றோர்கள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க. அத்தகைய பிள்ளைகளாக அத்தகைய பெற்றோர்களாக வாழும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஆகிரு தாவாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.